ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி எவிக்ஷன் அப்டேட் சொல்லுங்கன்னு சொல்லி காலையிலேருந்து கேட்டுதுங்க. நானும் வந்துட்டு வாயில் ஜிப்பை போட்டுட்டு எதுவும் பேச முடியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அப்டேட்டே வரல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்துட்டு தர்ஷிகா போயிட்டாங்க, சாச்சனா போயிட்டாங்க, ரயான் போயிட்டாரு, மஞ்சரி போயிட்டாங்க, இன்னும் வந்துட்டு முத்துக்குமரன் போயிட்டாரு கூட சொல்லிடுவாங்க போல இருக்குது. அதை விடுங்க, இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஆட்கள் கூட போயிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி விஜேஎஸ் வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. கமல்ஹாசன் உள்ளே வரான்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? ஆனால் இவங்களெல்லாம் கேட்க மாட்டாங்க கேள்வி. நம்மளை மட்டும் நல்லா கேள்வி கேட்பாங்க. சரி, இப்போ என்ன அப்டேட்னா ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஆர்ஜி அனந்தி தான் வந்துட்டு இந்த வாரம் எவிக்ட் செய்யப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டாக இது மேபி டபுள் எவிக்ஷன் இருக்குமா, சிங்கிள் எவிக்ஷன் இருக்குமான்றதை நான் போக போக சொல்கிறேன். பட் இப்போ கிடைத்த தகவல் படி ஆர்ஜி அனந்தி இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இது சூப்பரான அப்டேட். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்ஜி அனந்தி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3வது வாரமோ என்னமோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க நாமினேஷன்ஸ்குள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி டைமில் தான் வந்து உள்ளே வந்தாங்க. கரெக்டுங்களா? அது வரைக்கும் வந்து கமக்கமாக இருந்தாங்க. ஸோ அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க வரும்போதெல்லாம் வந்து ஹாட் சைடில் தான் இருந்தாங்க. அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், அவங்க இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸுக்கு வந்து அவங்க தேவையில்லாத ஒரு கண்டஸ்டன் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனில் நிறைய மூலக்கலவர வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ மஞ்சரி, ரயானு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம் உள்ளே வந்தாங்களோ, வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி வந்து அப்படியே பூத கண்ணாடி வச்சு தேடுற மாதிரி ஆகிப்போச்சு. எங்கேயா போனாங்கன்னு. அதே மாதிரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சொல்கிறது வந்து எஸ் ஷீ இஸ் கரெக்ட், எஸ் ஹீ இஸ் கரெக்ட், இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு ஒட்டுணி மாதிரி வந்துட்டு அவங்க கூட அப்படியே பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ரஞ்சித் சாரே வச்சுட்டு நாங்கள் வந்து கேமை வளர்த்துட்டு போயிடுவோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீட்டை விட்டு நம்ம ஆர்ஜி அனந்தி தான் வந்துட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சாச்சனா போயிட்டாங்க, தர்ஷிகா போயிட்டாங்க, இப்போ யார் போனாங்க, என்னத்தை சொல்ல. சரி, இந்த வீடியோவுக்கு ஒரு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டுங்க. இந்த மாதிரி நிறைய சேனல்லாம் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க, உண்மையாக கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.